தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 23ஆம் நாள் 7/7/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாரசீடராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்வது, நம்மால் முடிந்த தொண்டுகள் ஆலயங்களிலே செய்ய வேண்டும். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் இந்த ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு தீர்த்த உற்சவமாக கொண்டு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். அவ்வாறு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே ஏனைய ஆலயங்களில் நாம் சென்று இந்த சரீர தொண்டுகளை செய்கின்ற பொழுது அது பல மடங்கு நமக்கு சிறப்புகளையும் உயர்வுகளையும் தரக்கூடியது. இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயத்தை கூட்டி துப்புராக்குவது, தண்ணீர் தெளிப்பது, கோலமிடுவது, தோரணம் மாவிலை கட்டி அலங்காரம் செய்வது, பூமாலை கட்டி கொடுப்பது, பூஜைக்கு பூக்களை கொண்டு சென்று கொடுப்பது, இவ்வாறான தொண்டுகள் சரீர தொண்டுகளையாவது நாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இலங்கை திருநாட்டிலே பிரசித்தி பெற்ற சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகின்ற நாகம் பூஜித்த நைனே ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவ காலங்களிலே சென்று அம்பிகையை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அம்பாள் எல்லா விதமான சிறப்புகளையும் தருபவள். அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க இந்த நைனையிலே நாகம் பூஜித்த நாகபூஷணி அம்பாளை இந்த உற்சவ காலங்களிலாவது யார் யாரெல்லாம் சென்று வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ அம்பிகையினுடைய பரிபூர்ணமான திருவிழெல்லாம் உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற சகல மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதனுடைய கருணை கடாட்சம் எல்லோரும் பெற வேண்டும். அங்கே இந்த உற்சவ காலங்களில் செல்லுகின்ற அடியவர்களுக்கெல்லாம் அமுத சுரவி என்கின்ற சிறப்போடு கூடியதாக அன்னதானம் வழங்கப்படும். ஒவ்வொரு ஊர்களிலிருந்து, ஒவ்வொரு தேசங்களிலிருந்து, ஒவ்வொரு நாட்டுகளிலிருந்தும் அடியவர்கள் வழங்குகின்ற நன்கொடைகளை கொண்டும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று வருவது ஒரு சிறப்பை தருகின்ற வகையில் அமைந்திருப்பது. இந்த நைனை நாகபூஷணி அம்பாளை சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்து அம்பிகையினுடைய பூர்ணமான அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். நாளைய தினம் சிவனாலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரதம், இந்த பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.
சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பரிசேயர்களுடைய நடத்தையை குறித்து பேசுகின்ற பொழுது பரிசேயர்களுடைய வெளிவேட புளிப்பு மாவை குறித்து கவனமாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் இயேசு வாழ்ந்த சமூகத்திலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடிக்கின்ற முன்மாதிரியாக இருக்கின்ற, அந்த சட்டங்களை கடைப்பிடிப்பதிலே அவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களாக கருதப்பட்டவர்கள். இந்த பரிசேயர்களுடைய புளிப்புமா என்றால், வெளிவேட புளிப்புமா என்றால், எவ்வாறு ஒரு மாவை பிசைந்து புளிப்பு மாவோடு இணைக்கின்ற பொழுது அது பதப்படுத்தப்பட்டு நல்லதொரு உணவை ஆயத்தம் செய்வதற்கும் சமைப்பதற்கும் மற்றும் அதற்கான ஒரு வடிவத்தை பொங்கி அந்த மாவை ஒரு வடிவம் கொடுக்கின்ற அளவுக்கு அதை உருவாக்குவது போல இந்த புளிப்புமா போன்ற மற்றவர்களுடைய வாழ்வு எங்களுடைய வாழ்விலே செல்வாக்கு வகுக்கின்றது. பார்த்து ஒழுகுகின்றதும், அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக கண்டு முன்மாதிரியாக பார்த்து இளையவர்கள், வருங்கால சந்ததியினர்கள் அவர்களுடைய இந்த முன்மாதிரியினாலே கவரப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் சரியான பாதையிலே கொண்டு செல்லுகின்றது வழக்கம். எங்களுடைய வாழ்வில் பலர் இந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் எங்களிலே செல்வாக்கு வகுக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சரியானதை செய்கின்ற பொழுது, நீதியோடு வாழ்கின்ற பொழுது, உண்மையை பேசுகின்ற பொழுது, நல்லவர்களாக அவர்கள் வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்வு எங்களை கவருகின்றது. அதனால்தான் இயேசுவினுடைய போதனையும் அவருடைய வாழ்வும் மக்களை கவர்ந்தது. ஏனென்றால் அவர் சொல்லுவதை அவர் செய்தார், அவர் செய்ததை எடுத்து சொன்னார். ஆனால் இந்த பரிசேயர்கள் காலப்போக்கிலே அவர்கள் சட்டங்களை கடைப்பிடித்து நல்ல மனிதர்களாக முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக முகமூடி தடித்தவர்களாக அல்லது வெளிவேடக்காரர்களாக, வெளியிலே நாங்கள் சில வேளைகளிலே அழகுபடுத்தி சிலவற்றை நாங்கள் அது புதுசு மாதிரி அல்லது தரமுள்ளதாக நாங்கள் காட்டலாம். ஆனால் உண்மையான அதனுடைய நிலைப்பாடு முரணானதாக இருக்கலாம். அதனால் பரிசேயர்களுடைய இந்த வெளிவேட புளிப்புமா மற்றவர்கள் அதை பார்த்து அது உண்மை என்று சொல்லி போலியை கண்டு அவர்கள் காலப்போக்கிலே ஏமாந்து போகக்கூடாது. இதைத்தான் இயேசு வலியுறுத்தி மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் பரிசேயர்களுடைய புளிப்பு மாவை பற்றி கவனமாக இருங்கள் என்று. இவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே வழிகாட்டிகளாக பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றவர்கள், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை செய்து அவர்களை ஏமாற்றுகின்றார்கள். உண்மையை அவர்கள் சொல்லிக் கொடுக்க மறுக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த பரிசேயர்களுடைய அந்த பரிசேயத்தனம் என்பது இயேசு கண்டிக்கின்ற அந்த விடயம் என்னவென்றால், உண்மைக்கு புறம்பாக, அதாவது ஒரு போலி பொருளை நாங்கள் ஒரு தரமுள்ளதாக நாங்கள் அதை விற்றால், அதனுடைய பெறுமதி குறைவாக இருந்தாலும் நாங்கள் அதை காட்சியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு வேடம் வெளிப்பூச்சை கொடுத்து புதுசாக நாங்கள் அது தரமுள்ளதாக கொடுத்து ஏமாற்றுவது போல எங்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களை ஏமாற்றுகின்றதாக இருக்கக்கூடாது. அதனால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து நாங்கள் செய்பவை எங்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாகவும் உண்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும்.
இதை இயேசு மிகவே வலியுறுத்தி சொன்னார். ஏனென்றால் இந்த பரிசேயர்களுடைய வாழ்வினால் இயேசு கவலைப்பட்டார், கோபப்பட்டார். அநீதியை செய்கின்றார்கள், தவறான வழியிலே மக்களை வழிநடத்துகின்றார்கள், அவர்கள் மக்களுடைய வாழ்க்கையிலே தவறான செல்வாக்கு வகுக்கின்றார்கள். இவ்வாறு நாங்கள் எந்த சூழலிலே இருந்தாலும், குறிப்பாக எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பிள்ளைகள், வருங்கால சந்ததியினர்கள், எங்களிலே தங்கி வாழுகின்றவர்களுக்கு நாங்கள் உண்மையாகவே அவர்கள் பார்க்கின்றார்களோ பார்க்கவில்லையோ, நாங்கள் சரியானவற்றை செய்தால் அவர்கள் பார்த்தும் நாங்கள் பார்க்கவில்லை என்று நினைக்கின்ற நேரத்திலும் அவர்கள் எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக இருக்கும். சரி பிழை எது என்று அவர்கள் தேர்வு செய்வதற்கு நாங்கள் பேசுகின்ற வார்த்தை, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய உண்மைத்தனம், உண்மையாகவே நாங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செய்கின்ற முயற்சிகள், இவைகளெல்லாம் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுகின்ற, அவர்கள் மீது செல்வாக்கு வகுக்கின்ற விடயங்களாக இருக்கும். இத்தகைய நல்ல வாழ்வுக்காக, முன்மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை இறைவனிடம் இந்த நாளிலே கேட்போமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருந்த நேரம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அதாவது அந்த சஹாபாக்கள் அனைவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கின்றது, ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆற்றிலே இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் 5 தடவைகள் குளிக்கின்றார். இவ்வாறு 5 தடவைகள் குளிக்கக்கூடிய இந்த நபித்தோழருடைய உடம்பிலே ஏதாவது அழுக்குகள் இருக்குமா, ஏதாவது துர்நாற்றங்கள் வீசுமா என்று அந்த நபித்தோழர்களை பார்த்து கேட்டவுடன் அந்த நபித்தோழர்கள் கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வினுடைய தூதரே, இந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் குளிக்கின்றார், இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு அழுக்குகளும் இருக்காது, இந்த மனிதருடைய உடம்பிலே எந்த ஒரு தூர்நாற்றமும் வீசாது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்றுதான் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே அவனுக்கு கடமையாக்கப்பட்ட 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே தொழுகின்றார். இவ்வாறு ஒரு மனிதன் 5 நேர தொழுகைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றினான் என்றால் அவனுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த மனிதர் 5 நேரம் குளிக்கக்கூடிய நேரம் இவருடைய உடம்பிலே எந்த அளவுக்கு அழுக்குகள் இல்லாமல் போகுமோ, அதே போன்றுதான் இந்த மனிதர் 5 நேரம் தொழக்கூடிய நேரத்திலே இந்த மனிதருடைய உடம்பிலே அவன் செய்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியாக மாறுவான் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவனுடைய மரணம் தொண்டைக்குழி அடையும் வரைக்கும் இந்த தொழுகை அவனுக்கு கட்டாயமான ஒரு கடமையாக இருக்கின்றது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த வகையில் இந்த தொழுகையை நாங்கள் சரியான முறையிலே 5 நேரம் நாங்கள் தொழுகை நிறைவேற்றினோம் என்றால் எங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே நபிமார்களோடோ நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடோ அல்லாஹுவை ஒவ்வொரு நாளும் காணக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாங்கள் அடைவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் உதவி புரிவான என கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.